டேய் முன்னாடி யாரடே தெரிய மாட்டேங்குது. ஆனால் சிசிய சூதுநாள் பகடை ஆடி நாடு நகரம் எல்லாம் தோற்றுவிட்டார். யாரு? என் அம்மா என்ன அண்ணாவாகிய தர்மபுத்திரன். ஆமா, 12 ஓராண்டு 24 வருடம் காலம் கழித்தால் பங்குல பிரகாரம் பாதி நாடு. எப்படி 12 ஓராண்டு 24 வருடம் காலம் கழித்தால் பங்குல பிரகாரம் பாதி நாடு. பெரியவர்கள் கட்டளை, அங்குள்ள குரு பெரியவர்கள் கட்டளை. அப்படி இருக்க வாங்கி நீனே கோத்துக்கடாடி. அங்குள்ள குரு பெரியவர்கள் கட்டளை 12 ஓராண்டு 24 வருடம் கழித்தால் பங்குள்ள பிரகாரம் பாதி நாடு என்று சொல்ல என்ன செய்வது என்று தெரியாமல் ஒரு ஆண்டில் 1 வருடம் காலம் கழிக்க வேண்டும். ஆமா, கல்குட்டி சாதம் சமைக்க கூடாது. பெரியவர்கள் கட்டளை, கல்குட்டி சாதம் சமைக்க கூடாது. அங்குள்ள பல கனிகளை தின்று 1 வருடம் காலம் கழிக்க வேண்டும். அப்படி இருக்க வெடிந்தால் 10வது வனம். பாலைவனத்தில் எங்கும் பார்த்தாலும் மணல் கோரியாக இருக்கிறது. பாலைவனம் என்றால் மணல் கோரியாக இருக்கிறது. இதில் எப்படி காலம் கழிப்பது?
ஒரு வருடம் எப்படி காலம் கழிப்பது என்று தெரியாமல் அண்ணாவாகிய தர்மபுத்திரனும் பாண்டவர்களாகப்பட்ட 5 பேரும் அழுந்து புலம்புகின்ற போதில் என் தாத்தாவாகிய யாரு வேதிவேச்சர், ஆமா பெரியவர்களை நினைக்க தாத்தாவாகிய வேதிவேச்சர் வந்தார். தாத்தா தாத்தா, ஆனால் பாண்டவர்களே ஏதோ காரணமாக என்னை அழைத்திருக்கிறார் என்று சொன்னார். தாத்தாவாகிய வேதிவேச்சர் அப்படி கேட்க போது தாத்தா ஒரு 12 24 வருடம் காலம் கழித்தால் பங்குல பிரகாரம் 14 என்று ஒப்படைத்தார். அப்படி இருக்க தாத்தா விடிந்தால் 10வது பாலைவனமாக இருக்கிறது. தாத்தா என்ன செய்வது என்று தெரியாமல் கேட்க போது தாத்தா சொன்னார், ஆனால் தர்மா, நீங்கள் இந்த வனத்தில் காலம் அளிக்க வேண்டும் என்றால் பராபர பரமேஸ்வரனை கோரி தவம் செய்ய வேண்டும். பராபர பரமேஸ்வரனை கோரி தவம் செய்ய வேண்டும் என்று சொன்னார். அதற்கு அண்ணாவாகிய தர்மன், ஆனால் தாத்தா நானே சூதனால் பகடையாடி நாடு நகரமெல்லாம் தோற்றுவிட்டு, எப்படி சூதனால் பகடையாடி நாடு நகரமெல்லாம் தோற்றுவிட்டு நான் சென்று அந்த வெள்ளிங்கிரி மலையை சென்று அந்த பராபர பரமேஸ்வரர் பாசுபதம் பெற்று வருகிறேன் தாத்தா என்று சொன்னார். அதற்கு என் தாத்தா சொன்ன போது, ஆனால் தர்மா நீயோ போனால் வரும்போது யாராவது இல்லை என்று சொன்னார். தர்மம் பண்ணிடுவா தர்மா, நீ தர்மம் கொடுத்து விடுவாய் என்று சொன்னார். அடுத்து என் அண்ணாவாகிய பீமச்சேனன், தாத்தா வேரிகிரி மலையை வேரோடு பிடுங்கி வருகிறேன் தாத்தா. எப்படி வேரிகிரி மலையை வேரோடு பிடுங்கி வருகிறேன் என்று சொன்னார். ஆமா பீமா, நீ கோவக்காரன், ஆமா கோவக்காரன் என்று சொன்னார். என் தம்பி ஐயே சகல சகாதேவர், தாத்தா நானோ சென்று அந்த பாசுபத கனியை பெற்று வருகிறேன் தாத்தா என்று சொன்னார்கள். தாத்தா வாங்கியப்பட்ட தாத்தா என்ன சொன்னார்? தாத்தா என்ன சொன்னார்? ஆனால் நகல சகாதேவர்களே, நீங்களோ சிறு பிள்ளைகள் என்று உச்சரித்தார். ஆமா சிறு பிள்ளைகள் என்று சொன்னார். ஆனால் அர்ஜுனா, நீ ஏன் மௌனமாக இருக்கிறார்? தாத்தா நீங்கள் அனுப்பி வைத்தால் நான் வெற்றியோடு பாசுபத கனியை பெற்று வருகிறேன் என்று சொன்னேன். எப்படி நீங்கள் அனுப்பி வைத்தால் உங்கள் ஆசீர்வாதத்தோடு வெற்றியோட பாசுபத கனியை பெற்று வருகிறேன் என்று சொன்னேன். நான் அப்படி இருக்க என் அண்ணன் தர்மபுத்திரன் என்ன சொன்னார் தெரியுமா? தாத்தா அர்ஜுனனா, வரலுக்கு சேலை கட்டி இருந்தாலும் ஆனா பெண்ண என்று ஆராய்ச்சி பார்க்கக்கூடியவன் அர்ஜுனன். ஆத்து மணலை எண்ணனாலும் எண்ணலாம், அர்ஜுனனின் கூத்தியாலை எண்ண முடியாது. வானத்தில் நட்சத்திரங்களை எண்ணனாலும் எண்ணலாம், அர்ஜுனன் கூத்தியாலை எண்ண முடியாது என்று சொன்னார். சொன்ன போது என் அண்ணாவிடம் கோவித்துக் கொண்டு ஒரே நோக்கத்தோடு வெள்ளிங்கிரி மலையை நோக்கி பராபர பாஸ்பத கனியை பெறுவதற்காக போகும்போது கால பைரவராகப்பட்டவர், ஆனால் யாரப்பா இந்த வனத்தில் மௌனமாக இருக்கிறார், மௌனமாக செல்கிறார் என்று கேட்டார். யாரு? கால பைரவர். ஆனால் சுவாமி, நானோ பாண்டுபுத்திர மகாராஜனுக்கும் குந்தமா தேவிக்கும் பிறந்தபடியால் இருவருக்கு இளையவன், இருவருக்கு மூத்தவன் அர்ஜுன மகாராஜன் சுவாமி என்று சொன்னேன். ஆனால் அர்ஜுனா ஏன் மௌனமாக செல்கிறாய் என்று கேட்டார். அதுக்கு நான் சொன்னேன், ஆனால் சுவாமி 12 24 வருடம் காலம் கழித்தால் பங்குள்ள பிரகாரம் 14 என்று சொன்னார். யாரு பேர்? துரியோதனன், பெரிய பப்பிள்ளையாகிய துரியோதனன். பெரியவர்கள் கட்டளை சுவாமி, விடிந்தால் 10வது பாலைவனம், என்ன செய்வது என்று தெரியவில்லை. பெரியவர்களை நினைக்க என் தாத்தா வேதிவேச்சர், நீங்கள் இந்த வனத்திலே காலம் கழிக்க வேண்டும் என்றால் பராபர பரமேஸ்வரனை கோரி தவம் செய்ய வேண்டும் என்று சொன்னார். யாரு? தாத்தா. அதனால் சொன்ன போது என் அண்ணாவாகிய தர்மபுத்திரன் ஒரு நாள் சொல்லாத வார்த்தையை சொல்லிவிட்டார். என் அண்ணாவிடம் கோவித்துக் கொண்டு ஒரே நோக்கத்தோடு வெள்ளிங்கிரி செல்கிறேன் சுவாமி என்று சொன்னேன். அதுக்கு என்ன சொன்னார்? ஆனால் அர்ஜுனா, நீயோ பாசுபத கனியை பெறுகிறார், பெருவிரலை பார்த்த பண்ணம் ஒரே நோக்கத்தோடு அர்ஜுனன் தவத்திற்காக போகிறாய், நீ கோவித்துக் கொண்டு செல்ல வேண்டாம் என்று சொன்னார். அப்ப எல்லாம் செய்து திரும்பவும் போய் அண்ணாவிடம் விடைபெற்று, அண்ணா நான் பாசுபத கனியை பெற போகிறேன் என்று கேட்க, அப்படியே சென்று வா அர்ஜுனா என்று சொல்ல 3வது வனத்தில் மோகினியாகப்பட்டவர் அப்படி சொல்ல நானும் எங்க போனேன்? விநாயக பெருமானை, உலகத்திற்கே முதல் கடவுளாக விளங்கி வரக்கூடிய, அம்மா இந்த லைட்டும் போயிடும், முதல் கடவுளாக விளங்கி வரக்கூடிய விநாயக பெருமானை வணங்கி, ஆனால் விநாயக பெருமானே நானும் பாசுபத கனியை பெறுவதற்காக வெள்ளிங்கிரி நோக்கி செல்கிறேன் என்று சொன்னேன். விநாயக பெருமானோ என் அண்ணாவாகிய முருகனிடம் போய் நீ சென்று உன் முதுகில் உள்ள மச்சரேகையை மறைத்து செல் என்று சொன்னார். முருக பெருமானிடம் போக, ஆனால் அர்ஜுனா நீயோ பாசுபத கனியை பெறுவதற்காக போகிறார், உன் வழியில் பல வண்ண இது நேரிடும், என்ன நடக்க வேண்டுமானாலும் நடக்க விடலாம். அதனால் உன்னை பெண்ணாக வந்து வஞ்சகப்படுத்தினால் அம்மா என்று அழைத்துப்பார், அம்மா என்று 3 முறை அழைத்துப்பார், தாயே என்று அழைத்துப்பார். இல்லை என்றால் நான் கொடுக்கக்கூடிய இந்த பவானத்தை மேல் போடு, மாயமாக மறந்து விடுவார். யாரு?
முருகப்பெருமான் சொன்னார், ஆணாக இருந்தால் அப்பா என்று 3 முறை அழைத்துப்பார். எப்படி? ஆளாக இருந்தால் அப்பா என்று 3 முறை அழைத்துப்பார். அப்படி இல்லை என்றால் உன் கையில் இருக்கக்கூடிய பானத்தை மேலே வீசு, மாயமாக மறைந்து விடுவா என்று சொல்ல முருகப்பெருமானிடம் இருந்து விடை பெற்றுக் கொண்டு என் முதுகில் இருக்கக்கூடிய மச்சரேகை மறைத்துக் கொண்டு போகும்போது 3வது வனத்திலே மோகினியாகப்பட்டவள் நாதா மன்னா என்று சொன்னார். நான் தாயே தங்கை என்று அழைத்து பார்த்தேன், அம்மா என்று அழைத்து பார்த்தேன், அசரவில்லை. என் அடியை என்று அழைத்த உடனே மோகினி மாயமாக மறைந்தார். 4வது வரத்தில் ராட்சதனாகவன் மல்லு போர் செய்ய வந்தான். எப்படி? மல்லு போர் செய்ய வந்தான். அப்பா என்று அழைத்து பார்த்தேன், அசரவில்லை. என் கையில் இருக்கக்கூடிய தாண்டியத்தை போட்ட உடனே ராட்சதன் மறைந்து விட்டான். ஆமா, இப்படி எல்லாம் நேரிடுது என்று என் மாமாவாகிய கிருஷ்ண பெருமானை நினைக்க கிருஷ்ண பெருமான் வந்து, ஆனால் ஆமா நானும் பராபர பரமேஸ்வரனை கோரி தவத்திற்காக போகிறேன் மாமா. எனக்கு 3வது வயதிலே மோகினியாக வந்து என் காமவினையை தீர்ப்பாய் என்று சொல்கிறாய் மாமா. நான் யார் மாமா என்று கேட்டேன். ஆனால் அர்ஜுனா, நீ பெண்களை கண்டால் காதலிக்க கூடியவன். ஆமா, உடலுக்கு சேலை கட்டியிருந்தாலும் விளக்கிட்டு பாக்குறவன் நீ அப்படின்னு சொல்லி என் மனதை சோதிக்கும் பொருட்டாக நான் தான் வந்தேன் என்று சொன்னார். அப்படியே மாமா அப்படி என்று சொன்னேன். அடுத்த வனத்தில் ராட்சசனாக வந்து யார் மாமா என்று கேட்டேன். யாரிடம்? கிருஷ்ண பரமாத்மாவிடம். அவர் சொன்னார், ஆனால் அர்ஜுனா, முதல் வனத்தில் மோகினியாக வந்ததும் நான் தான், 2வது வனத்தில் ராட்சதனாக வந்ததும் நான் தான். எதற்காக வந்தேன் என்றால், நீ பல மல்லு போர்கள் செய்ய பல யுத்தர்கள் இருப்பார்கள், என்னை தாண்டி சென்றால் நீ பராபர பரமேஸ்வரன் பாசுபத கனியை பெற்று வருவாய் என்று சொன்னார். அப்படியே மாமா அப்படி என்று சொல்லி, ஆனால் அர்ஜுனா, உன் தவத்தை நான் மெச்சுகிறேன். யாரு? என் மாமா. வரலைக்கு சேலை கட்டி இருந்தாலும் விலைக்கிட்டு பாக்குவேன். ஆமா, அப்படி இருக்கிற போது இப்படியே ஒரே நோக்கத்தோடு போறே அப்படின்னு சொல்லி உன் தவத்தை மெச்சுறேன் அப்படின்னு சொன்னா. அப்படி யாரு? கிருஷ்ண பரமாத்மா. அப்படி இருக்க 7வது வனத்திலே ஏலக்கண்ணியாகப்பட்டவள் உன்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று இருக்கிறார். நீ என்ன செய்வாய் என்று சொல்லி அனுப்பினார். நானும் 7வது வனத்தில் கால் வைக்கும் போது ஏலக்கண்ணியாகப்பட்டவள் என்னை கல்யாணம் செய்து கொள் என்று சொன்னார். கல்யாணம் செய்து கொள் என்று சொன்னால் நானும் ஒரே நோக்கத்தோடு போகிறேன். தாயே வழிவிடு, பெண்ணே அம்மா வழிவிடு, நானும் பாசுபத கனியை பெறுவதற்காக போகிறேன் என்று சொன்னேன். ஏலக்கண்ணியாகப்பட்டவர் கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்ல என் கருத்த தலை விழுக்காமலே கந்தர் வரம் வாங்கி வர வேண்டும் அப்படி என்று சொல்ல, இது இந்த வரத்தை நான் வாங்கி வருகிறேன் என்று ஏலக்கண்ணியிடம் விடைபெற்று ஏலக்கண்ணியை கல்யாணம் செய்து கொள்கிறேன் என்று சொல்லி போய் ஏலக்கண்ணி வனத்தை தாண்டி போகும்போது பேரண்டிஸ்டியாகப்பட்டவள் நாதா மன்னா என்று அழைத்தாய். ஆனால் பெண்ணே, நானும் ஈசனை கோரி தவத்திற்காக போகிறேன், தோஷமான வார்த்தை சொல்ல வேண்டாம். எப்படி? ஈசனை கோரி தவத்திற்காக போகிறேன், தோஷமான வார்த்தை சொல்ல வேண்டாம் என்று சொல்ல, அப்படியே 8வது வனத்தை ஆண்டு வரக்கூடிய பேரண்டன் ஆமா பேரண்டன் மல்லு போர் செய்தான். என் பெண்சாலி என்னை இழுத்து மானபங்கம் செய்தேன் என்று சொல்லி மல்லு போர் செய்ய வந்தான். அப்பா என்று அழைத்து பார்த்தேன், அஸ்திரவில்லை. என் கையில் இருக்கக்கூடிய பானத்தை போடும்போது என் தாத்தாவாகிய தேவேந்திரன் பேரண்டன் உயிரை பிரித்து சென்று விட்டான். ஆமா, அப்படி இருக்க பேரண்டிச்சி ஆகப்பட்டவள், ஆனால் சாமி எனக்கு மாங்கல்ய பிச்சை கொடு, ஆனால் சாமி எனக்கு மாங்கல்ய பிச்சை கொடு என்று கத்தி கதறுகிற போது என் தேவேந்திரனாகப்பட்டவனிடம் அர்ஜுனன், ஆனால் தேவேந்திரா தாத்தா என் பேரண்டனாகப்பட்டவன் உயிரை மீண்டும் குடி என்று சொல்லி பேரண்டன் உயிரை எழுப்பி வந்திருக்கிறேன். அடுத்த வனம் 9வது வனம் இந்திரநில வனந்தனில போனோம் மேலும் இந்திரநில வனந்தனில கண்டுடன்
காலபைரவர் கொடுத்த 330 அடி கம்பத்தையும் பராபர பரமேஸ்வரி கொடுத்த 330 அடி கம்பத்தையும் எடுத்துக்கொண்டு அர்ஜுனன் 90 அடி கம்பத்தை ஒரு தாளாம்பூவாக செய்து கொண்டு அந்த வெள்ளிங்கிரியை நோக்கி சிவனை கோரி தவம் செய்ய புறப்படும் விதம் சென்றானே அப்படி இருக்கு. ஆமா 90 அடி கம்பத்தை எடுத்து சென்று மந்திரிகிரி மலை மீது ஒரு வட்டப்பாறையின் மீது வைத்து எப்படி அந்த தாளம்பூவை வைத்து மந்திரம் உச்சரிக்கும் போது 90 அடி கம்பம் வட்டப்பாறையின் மீது வளர்ந்தது. ஆமா அந்த வட்டப்பாறையின் மீது அந்த கம்பத்தில் 7 ஊசி 7 இளநீ 7 எலும்புச்சம்பளம் 7 அலரிப்பூ வைத்து பூஜை செய்யும் விதம் எப்படி என்றார்? அக்கனி வர வேணும் கருடனே அக்கனி வர வேணும் அர்ஜுனனாகப்பட்டவன் பராபர பரமேஸ்வரனை கோரி தவம் செய்வதற்கு முன்பாக 4 திசைக்கும் 4 தேவர்களை காவல் வைத்து காண்க. எந்த திசை பார்த்தாலோ தவங்கினாலோ எந்த திசை பார்த்தாலோ தவங்கினாலோ பரமேஸ்வரனை கோரி தவம் செய்வதற்கு முன்பாக 4 திசைக்கும் 4 தேவர்களை காவல் வைப்பது எப்படி என்ற
அந்த திரைக்கு திசைக்கு எல்லாம் கரகரனே கரகரனே இப்போது பராபர பரமேஸ்வரனை கோரி தவம் செய்வதற்கு முன்பாக உலகத்திற்கே முதல் கடவுளாக விளங்கி வரக்கூடிய விநாயக பெருமானை தவம் செய்யும் விதம் காண்க. உலகத்திற்கே முதல் கடவுளாகி விளங்க வரக்கூடிய விநாயகர் பெருமானை தோத்திரம் செய்துவிட்டு பராபர பரமேஸ்வரனை கோரி தவம் செய்யும் விதம் காண்க. அந்த சூரியனை தட்டிரானே மற்றும் உள்ள தேவர்களே ஒரு தவம் செய்ய போறேன் ஒரு தவம் செய்ய போறேன் தாயாரை தான் நினைத்து ஒரு தவம் செய்ய போறேன் ஒரு தவம் செய்ய போறேன் தப்பு வந்து நேரம் ஒரு தவம் செய்ய போறேன் தப்பு வந்து நேரம் தப்பு
எப்படி என்று அர்ஜுனனாகப்பட்டவன் பராபர பரமேஸ்வரனை கோரி தவம் செய்யும் விதம் காண்க. அரிகிரி உரிகிரி அச்சுதா உச்சிதா கந்தா கார்மேக வண்ணா கருட வாகனா இந்த வேலையில் வந்து காக்க வேண்டும் ஆண்டவா. கன்னியாகுமரி ஏற்றிதா அவரா Hey!
பஞ்சாமிர்தானம் செய்யுவேன்
விபூதி அதனை அணிவே ஒவ்வொரு தப்பாட்டு உனக்கு விபூதி அதனை அணிவே விபூதி அதனை அணிவே ஒவ்வொரு தப்பாட்டு அப்படியே உண்டல் தேங்காயாளனை உடைத்து ஒவ்வொரு தப்பாட்டு உனக்கு தேங்காயாளனை உடைத்து தேங்காயாளனை உடைத்து ஒவ்வொரு தப்பாட்டு உனக்கு தேங்காயாளனை உடைத்து அப்படியே உண்டு அதாவது எப்படி என்றால் எப்படி என்றால் அர்ஜுனன் நாயகப்பட்டவன் பராபர பரமேஸ்வரனை கோரி தவம் செய்துவிட்டு அந்த கம்பத்தின் மீது ஏறி பராபர பரமேஸ்வரனை நிறுத்தி தவம் செய்வதற்கு முன்பாக
ஏழாவது படியிலே அர்ஜுனனாகப்பட்டவன் தவம் செய்வதற்காக ஏறும்போது ஏறி 8வது படியில் கால் வைக்கும் போது இதயேந்திரனாகப்பட்டவன் வஞ்சிக்கப்பட்டான். அப்போது அர்ஜுனனாகப்பட்டவன் 8வது படியின் மீது கால் வைக்கும் போது தன்னுடைய வலது கையால் இதயேந்திரனை கமக்கோட்டிலே அமைத்து பிடித்தான். கமக்கோட்டிலே இதயேந்திரன் வஞ்சித்தது. அர்ஜுனனாகப்பட்டவன் 8வது படியில் கால் வைக்கும் போது தன்னுடைய கமக்கோட்டில் வலது கை கமக்கோட்டில் அமைத்துக் கொண்டான். அப்போது இதயேந்திரனாகப்பட்டவன், ஆனால் அர்ஜுனா, என்னை விட்டுவிடு, என் கண்ணாமுட்டை வெளியே வரும்போது தெரிகிறது. எப்படி அர்ஜுனா, என்னை விட்டுவிடு, என்னுடைய கண்ணாமுட்டை வெளியே வரும்போது தெரிகிறது அர்ஜுனா அப்படி என்றான். அப்படின்னு சொன்னான். ஆனால் இதயேந்திரனே, உன்னை விட வேண்டும் என்றால் நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்க வேண்டும். எப்படி? மனிதர் மீதோ ஆடு விலங்குகள் மீதோ விழக்கூடாது. அர்ஜுனா என்று சொன்னால் 1000 மைல் தள்ளி நிற்பேன் என்று சத்தியம் பண்ணி கொடு என்று சொன்னேன். எப்படி? இதயேந்திரனே, அர்ஜுனா என்று சொன்னால் 1000 மைல் தள்ளி நிற்க வேண்டும் என்று சத்தியம் கொடு, அப்பாரும் விடுகிறேன் என்று சொன்னேன். அதற்கு இதயேந்திரனாகப்பட்டவன், அர்ஜுனா அர்ஜுனா என்று சொன்னால் 1000 மைல் தள்ளி நிற்கிறேன் என்று சத்தியம் பண்ணி கொடுத்தான். அப்போது விட்டுவிட்டு அழகா அர்ஜுனனாகப்பட்டவன் தவத்திற்காக இருக்கும்போது, தவத்திற்காக மேலே பூஜை செய்யும் போது ஏதோ வேடர் அவதாரம் எடுத்து வேடர் வரும் விதம், அப்ப அது வேடர் அவதாரம் எடுத்து ஈஸ்வரன் வரும் விதம் காண்க. Just 1 hour. எனக்கு தெரியும் சவிலி அமுதரிக்கூடிய தாய் தந்தைமார்களுக்கும் பெரியவர்களுக்கும் தெரிய வராது. காரணம்
கோசூரம் பன்றி ஒன்று இருந்தது. திருவாரூரிடத்திலே குறைத்துக் கொண்டு போகலாம். ஆமா போலாம். தம்பி வீரம் பேசுகிறாய். வீரனா என்றால் கீழே இறங்கி வாடா பார்க்கலாம். இல்லையா கொஞ்சம் தான் லாஸ்ட் எடுத்துருந்தாலே வீரன் என்றால் கீழே இறங்கி வாடா மர்மபிண்டம் ஓமபிண்டம் என்ன பெற்றெடுத்தவ எந்த மாதா குந்தி. ஆமா வீணாக வீண் வார்த்தை பேச வேண்டாம், போய்விடு வேடரு. ஆமா அந்த பாரா நல்ல சவாய்தான்.